திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவில் பக்தர்கள் பாதுகாப்புக்கு 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டு இருக்கு. வழக்கறிஞர் யானி ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்தையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவிட வேண்டும்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. இந்த மனு மீதான விசாரணையின் போது டிஜிபி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி ஆகியோர் தரப்புல விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல மகா தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில தீபம் நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டுகளிக்க கோவில்ல 26 இடங்கள்ல எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. திருவண்ணாமலையில் 15,000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூட்டத்தில் குழந்தைகள் தங்கள் பெற்றோரை பிரிந்து தனித்து விடப்படும் நிகழ்வை தடுக்கவும் அவர்களின் பாதுகாப்புக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.